தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பிஜேபி முஸ்லிம்களுக்கு எதிரானவர்கள் இல்லை என தெரிவித்துள்ளார். மேலும் மதத்தை வைத்து அரசியல் செய்யும் கட்சிகள் இஃப்தார் நிகழ்ச்சி நாளில் மட்டுமே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசி மத அரசியல் செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். நான் எப்பொழுதும் கூட சொல்லுங்க ஐயா, கடந்த 3 ஆண்டுகளாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக இஃப்தார் விருந்து நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இஃப்தார் விருந்து நிகழ்ச்சி நடக்கும். அதிலே ஒரு நாள் சொந்தங்களோடு அந்த நோன்பு திறக்கிறோம். நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, அண்ணா நீங்க நோன்பு நடத்துறீங்க, இது பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இல்லை என்று சொல்வதற்காக நடத்துறீங்களா? அப்படி இன்னைக்கு எப்படி ஆயிப்போச்சுனாங்க நம்முடைய அரசியல் களம். மற்ற கட்சிகள் எல்லாம், குறிப்பாக மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள் எல்லாம் அந்த ஒரு நாள்ல இஸ்லாமிய சொந்தங்களை ஆதரித்து பேசிவிட்டால் நாம் இஸ்லாமியர்களோடு இருக்கின்றோம் என்பதை காட்டுவதற்காக தமிழகத்திலே பல கட்சிகள் துடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், நமக்கு தெரியும், இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சிறுபான்மை சகோதர சகோதரியாக இருந்தாலும் கூட அவருடைய நெஞ்சிலே கையை வைத்து நம்முடைய ஆட்சியை மதிப்பீடு செய்தால், 10 ஆண்டுல நம்முடைய ஆட்சியை மதிப்பீடு செஞ்சாங்கன்னா எல்லோருக்கும் தெரியும், ஒரு இஸ்லாமிய சொந்தங்களுக்கு சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு ஆட்சி உறுதுணையாக இருந்து எல்லா நலத்திட்டங்களும் கூட அவருடைய வீடுக்கு தேடி வந்திருக்கிறது என்றால் அது நம்முடைய ஆட்சி இந்த 10 ஆண்டு காலத்தில் மட்டும்தான். புள்ளிவிவர செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.